அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல மைதா பிஸ்கட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது லாலா கடைகள்ல கிடைக்கக்கூடிய ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு ஸ்வீட்டு. கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இந்த ஸ்வீட்டை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் வாங்கணும்னு. ஏன்னா அது அவ்வளோ மொறுமொறுப்பா இருக்கும். இன்னைக்கு அதே மொறுமொறுப்போட மைதா பிஸ்கட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் ரொம்ப குறைவான பொருட்கள்லயே செஞ்சிடலாம். மைதா, சர்க்கரை, நெய் இது மட்டுமே இதுக்கு போதும். வாங்க மைதா பிஸ்கட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கரையை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரையையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன் நான். அதே மாதிரி சர்க்கரை அதில் பாதி 125 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கூடவும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடணும். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நெய் சர்க்கரையிலையும் மைதா மாவுலையும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது கூட 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, அதனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கிடணும் மாவை. இப்போ இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு பிஸ்கட்ஸ் கட் பண்ணலாம். இப்போ இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு உருண்டையை இப்படி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பலகையில் வச்சுட்டு லேசாக ராஃப்லர் தெளிச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மைதா பிஸ்கட்ஸ்க்கு ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. சப்பாத்தியை கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். அப்போ தான் மைதா பிஸ்கட் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இதை நம்ம இப்போ பிஸ்கட்ஸாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட்ஸ் மாதிரி கட் பண்ணலாம், ஸ்கொயர்ஸ் மாதிரி கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தடிமனில் கட் பண்ணிக்கோங்க பிஸ்கட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிஸ்கட்ஸாக இந்த மாதிரி போட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு லேசாக அப்படியும் களைச்சி விட்டுருங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, கருகினா டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக நீங்கள் எல்லா பிஸ்கட்ஸையும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டி பார்க்குறப்ப இது மொறுமொறுப்பாக சத்தம் கேட்காது இந்த பிஸ்கட்டு. இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டி காமிக்கிறேன். சவுண்டே எதுவுமே நம்மளுக்கு கேட்காது. அப்படியே நமத்து போன மாதிரி இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்ப் ஆயிரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுப்பான மைதா பிஸ்கட். இந்த மைதா பிஸ்கட் ஒரு பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் அதோட பிளாக் டீ வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மைதா பிஸ்கட்டை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.